மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பொய்க்காரப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மிதமான மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சூறாவளி காற்றுடன் கனத்த மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மழைநீர் வடிகால்களை முறையாக தூர்வாரி பராமரிக்காததால் மழைநீருடன் கழிவுநீரும் சாலைகளில் தேங்கி நின்றது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.